Hi friends, welcome back to my channel Yummy Days with kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கேசரி ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. பட் எல்லாருக்குமே அது பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா வராது. நிறைய டிப்ஸ் நான் இதல ஷேர் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன். ஒரு 10 ல இருந்து 15 முந்திரி பருப்பு அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டா அது கலர் மாதிரி ரோஸ்ட் ஆனதும் உடனே எடுத்துறலாம். அதே பேன்ல 100 கிராம் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். அது ஒரு சின்ன டம்ளர் அளவு. நல்ல உதிரியா அப்படியே மணல் மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 3 கப் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். சுடு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நீங்கள் எந்த கப்பில் ரவை அளந்தீங்களோ அதே கப்லேயே தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்பயுமே ஸ்வீட் ரெசிப்பியில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அந்த ஸ்வீட் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். இல்லைன்னா அப்படியே சல்லுன்னு சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்தும் போது உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் கூட கட்டி தட்டாது. அப்படியே நல்லா பொலன்னு உதிரியாகவே இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை உள்ளே சேர்த்துட்டு கைவிடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க. ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹையில் வைக்க வேண்டாம். ஹையில் வச்சிங்கன்னா தண்ணி சீக்கிரம் வற்றிடும், ரவை வெந்திருக்காது. இந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வற்றணும். ரவையும் நல்லா வெந்திருக்கணும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு 1.5 டம்ளர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப இனிப்பு வேணும் அப்படின்னா 1.25 டம்ளர் கூட கரெக்டாக இருக்கும். நம்ம சர்க்கரை சேர்த்துனதும் இந்த மாதிரி நல்ல சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி தண்ணியாக ஆகிடும். இந்த மாதிரி தண்ணியாக ஆகிடும், பயப்பட வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. கட்டி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போவே நல்லா உடஞ்சிரும். ஆனால் நம்ம நல்லா வறுத்துட்டோம், கட்டி தட்டவே இல்லை. நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை சேர்த்தி கரைஞ்சி வந்ததுக்கும் இப்போ கேசரி ரெடி ஆனதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்படி நம்ம கேசரியை வந்து மடிக்கும்போது அந்த மடிப்பு விழுகணும். இந்த ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. இப்படி மடிப்பாக விழுகணும். அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், செம டேஸ்டியான கேசரி ரெடி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பிஞ்ச் ஏலக்காவும் சேர்த்துக்கலாம், ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். 1 டம்ளர் வெள்ளை ரவையில் 4 பேர் நல்ல தாராளமாக சாப்பிட்லாம். 4 டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கோம். அதிலே நல்ல பர்ஃபெக்டாக கரண்டிலே ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.